ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய பிரதான சேவை அப்படிங்கிறது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது மட்டுமல்ல, கொடுக்க தூண்டணும் அப்படிங்கிறதான். வலா யஹுப்பு அலா தாமில் மிஸ்கீன். இது 69வது சூறாவில் இருக்குது, 107வது சூறாவில் இருக்குது. மறுமையை பொய்யாக்குகிறவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் அனாதைகளை விரட்டுவான், இரண்டாவது ஏழைகளுக்கு அவன் உணவு கொடுக்கும்படி தூண்ட மாட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த சேவையை தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு ஈரோட்டில் 15-13 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தோம். இது எப்படி ஆரம்பித்தோம்னா, முதல்ல ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் நாங்கள் தூண்ட ஆரம்பித்தோம். அப்படி தூண்டினதில் பல மக்களுக்கு அந்த உணவு அல்லாஹ்வுடைய கிருபையில் போய் சேர்ந்துச்சு. அதை வீடியோக்களாக பதிவு எடுத்து யாருக்கும் போடுறதுக்கும் நமக்கு அதுக்கான நாலேஜும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் நம்ம சமுதாயத்தில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இது எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த தூண்டும் பதிவு தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னமோ நம்ம நாட்டில் வறுமையே இல்லைங்கிற மாதிரியும், பசிப்பட்டிலாம் இருக்குதுங்களா, அப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, கொஞ்சம் கூட நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். தினசரி போய் யாரோ ஒவ்வொருத்தரை போய் பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கி போய் ஒரு கஷ்டத்தை கண்டுபிடிக்கிறோமா, நாளைக்கு அவங்க தேவைகளை போய் பூர்த்தி செஞ்சுட்டுப்பான். இது ஒரு காலையில் இப்போ நாங்கள் ஃபஜ்ருக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். டாக்டர் நஜீர் சார் வந்திருக்காங்க. எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள் தான், எல்லாருக்குமே டியூட்டி இருக்குது. 9 மணி ஆச்சுன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. பட் இருந்தாலும் கூட காலையில் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தினசரி ஒவ்வொரு குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுக்கு தேவைகளை கண்டுபிடிச்சி, யாரோ ஒரு நல்ல மகராசன்ட்ட போய் அதுக்கான நிதியை திரட்டி அல்லது பொருளை வாங்கி கொண்டு இப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சேவையை இந்த மஸ்ஜித் சேவைக்குழு பிரதான சேவையாக செய்யுது. எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, எங்களோட சேர்ந்து செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த சேவையில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அப்படி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். எங்களோட சேருங்க. இந்த மாதிரி பாவம் அனாதைகள், ஆதரவற்றவங்க, நோயாளிக, அவங்க தேவைகள் என்னென்னு போய் வீடுகளுக்கு போய் பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறக்காக தான் இன்றைக்கி இது ஒரு இபாதத்தா, இது ஒரு அமலா, இது ஒரு தாவத்தா நாங்கள் சேர்ந்துருக்குறோம். இப்போ ஒரு நம்ம